பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறோம் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறோம் என்றும் நீ பெயர் பெறுவாய். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளில் ஏசாயா 52:12 இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கூறி ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்த போகிறது. திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எந்த இடத்துல மாற்றங்கள் உருவாகணுமோ அந்த மாற்றத்திற்கேற்ற கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். சில இடங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஆண்டவர் என்னை எதுக்கு இந்த இடத்துல வைத்திருக்கார், உங்களை வேலையில வைத்திருக்கிற இடம், ஊழியத்தில் வைத்திருக்கிற இடம், இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் எதற்கு இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார், இந்த ஊழியத்தை எதற்கு என் கரத்துல கொடுத்தார். அப்படி ஒரு சில ஊழியக்காரர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. சில பேரை ஆண்டவர் ஒரு சில பட்டணத்துக்கு புதிதாய் கொண்டு போய் ஒரு தொழிலை நிறுத்தி இருக்கிறார். எதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டருடைய லீடிங் கிளியரா இருக்குது. அது உங்களுக்கு தெரிகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் பேரை பெருமைப்படுத்தும்படியாய் பாதைகளை திருத்துகிறோம் என்று நீ பெயர் பெறுவாய். நீங்க இருக்கிற இடத்துல, வேலை இடத்துல, நீங்க ஆண்டவர் புதிதான பட்டணத்துக்கு கொண்டு போயிருக்கிற இந்த தொழில கர்த்தர் உங்களுக்கு புதிதாய் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துல உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். இதுவரை இந்த இடத்துல காரியங்கள் இப்படி செய்யப்படவில்லையே, இதுவரை இந்த காரியத்தை யாருமே செய்யலையே, அப்படிப்பட்ட புதிய காரியத்தை செய்யும்படியா தேவன் உங்களை கரம் பிடித்து இருக்கிறார். எல்லா இடத்துல சொல்லுவாங்க, இதுவரைக்கும் யாருமே கொண்டு வராத கான்செப்ட், இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஊழியம், இதுவரைக்கும் யாரு மூலம் வெளிப்படாத காரியம் எப்படி உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது? ஏசாயா 58:12 படி உங்கள் மூலமாய் செய்யும்படியா தேவன் ஆசைப்படுகிறார். உங்களை கொண்டு அநேகரை உருவாக்க போறார். உங்க தலைமையின் கீழ் அநேகரை ஆண்டவர் உருவாக்க போறார். அவர்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அருமையான சகோதரி, சகோதரியே, உங்களை கொண்டு ஆண்டவர் பயிற்றுவிக்கிற உங்க டீம் மெம்பரா இருக்கலாம், நீங்கள் உருவாக்குகிற ஊழியர்களா இருக்கலாம், இல்ல உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம். உங்களிடத்திலிருந்து தோன்றவர்கள் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அவர்கள் செய்ய போற காரியம் பெரிதா இருக்கும். எல்லா இடத்துல கைவிடப்பட்ட காரியங்கள். ஒரு சிலரை கொண்டு ஆண்டவர் அநேக இடத்துல கைவிடப்பட்ட ஜனங்களை அவளை பலப்படுத்தி அவர்களை உருவாக்கும்படியான ஊழியத்தை ஆண்டவர் உருவாக்க போறார். அநேக இடத்துல ஹோப்லெஸ் பீப்புள், வாழ்க்கையில ஹோப்பேலின்னு இருக்கிறாங்க, கைவிடப்பட்டு இருக்கிறாங்க, இது வாழ்க்கை முடிச்சு போச்சுன்னு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் உருவாக்கும்படியான ஒரு உருவாக்குகிற ஊழியத்தை, ஒரு உருவாக்குகிற ஒரு பெரிய திட்டத்தை செய்யும்படியா தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறாங்க. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சிலரை கொண்டு ஆண்டவர் புதிய என்ஜிஓக்களை, ஆண்டவர் சேரிட்டிஸ் ஆரம்பிக்க போறார். அதன் மூலம் திக்கற்றவர்களை சந்திக்கும்படியா தேவன் உங்களை கரம் பிடிக்கிறார். ஒரு சிலர் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறீங்க. எதற்காக தேவன் இதை செய்ய சொல்றார், எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிற நினைக்கிறீங்க? ஏசாயா 52:12 படி உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். இடிக்கப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட மக்களை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியா, இயேசு என்கிற அந்த நம்பிக்கையின் நங்கூரம் அவங்க வாழ்க்கையில இருக்கும்படியா, இயேசுவை அறிமுகப்படுத்தும்படியா, அநேக காரியங்களை செய்யும்படியா தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை யாரோட பேசிக் கொண்டிருக்கிறதோ, யாரோட ஆவியான இடைப்பட்டு கொண்டிருக்காரோ, இப்பொழுதே சொல்லுங்க, ஆண்டவரே, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறேன் என்று பெயர் பெறுவாய் என்று சொன்னீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜனங்களுக்காக, ஆண்டவர், குடும்பங்கள் நாட்டப்படும்படியா, குடும்பங்கள் கட்டப்படும்படியா, ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய, இந்த ஊழியத்தை செய்ய என்னை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியா, இந்த தொழிலை இந்த பட்டணத்தில் செய்யும்படியா எனக்கு கிருபை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் பரத்துல திட்டம் இல்லாமல் செய்வதில்லை. உங்கள் மேல் இருக்கிற திட்டம் மகிமையாய் நிறைவேறும். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் கட்டப்படுவா என்று சொன்னது போல நீங்க உங்கள் அஸ்திவாரம் மகிமையாய் உறுதிப்பட்டு ஜெனரேஷனல் பிளெஸிங்கோட உங்க காரியங்கள் ஜெயமாய் வரப்போகிறது. நீங்க கேட்ட அநேக கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பதில் கொடுத்து இருக்கிறார். ஏசாயா 52:12 ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை முத்தரிக்கிற. God bless you. God bless you.